ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஆர்பியில் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தமிழகம் முழுவதுமே தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தை தொடங்கியாச்சுங்க. தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் 13,331 பேரை மீண்டும் நியமனம் செய்ய போகிறதா புதிய அறிவிப்புகள் எல்லாமே நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை இந்த டைம் அதிகரிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை போடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய போராட்டங்கள் எல்லாமே நடந்ததுனால ஸோ தற்சமயம் தற்காலிக ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 2 இல்லைன்னா 3 மடங்கு அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட உள்ளனர். ஸோ கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் எவ்வளோ நபர்கள் வருவாங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நமக்கு தற்காலிக ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 7,000லேருந்து 9,000 பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான பணி நியமனங்கள் எல்லாமே விரைவில் தொடங்க இருக்காங்க. தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை வாரியமும் இதை விரைவில் நிறைவேற்றமும் இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையும் மாற்றி அமைக்க போகிறாங்க. அவர்களுக்கு உண்டான சம்பள விகிதத்தையும் நமக்கு மாற்றி அமைக்கிறதுனால ஸோ தமிழக மக்கள் எதிர்பார்த்த மாதிரி தற்காலிக ஆசிரியர்களுக்கு உண்டான நியமனம் விரைவில் தொடங்க இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டுங்க. ஸோ தமிழக மக்கள் நீங்களே எதிர்பார்த்த மாதிரி டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டு கிட்டத்தட்ட நெருங்கி ஆச்சுங்க. இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4லிருந்து ஒரு 5 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் செய்திருக்கிறதாகவே தகவல்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதுலேயும் ஆண்கள் 65% பாஸ் செஞ்சிருக்காகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பியோடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு டெட் பார்த்தீங்கன்னா 90% தேர்ச்சி விழுக்காடு கொண்டு இருக்கிறதா இந்த ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்று இல்லைன்னா நாளை கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக உங்களுக்கு வெளியாகலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். டெட்டோடைய ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானால் வெளியாகும்.